ஹாய், ஒரு சூப்பரான இறால் பிரியாணி தான். இறால் பிரியாணி வாங்க எப்படி செய்து பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோல்டு வினர் ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இது கூட 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 4 மிளகா சேர்த்துருக்கேன், பச்சை மிளகா. 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 5 பல் புதினாவே சேர்த்து அரைச்சிடுவோம். அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாவும் இதில் பிரியாணி மசாலாவும் நான் கலந்துருக்கேன். இது வந்து பிரியாணி மசாலா ஆப்ஷன் தான். நீங்கள் கரம் மசாலாவே சேர்த்துக்கலாம். உப்பு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் அரிசியெல்லாம் போட்டுட்டு கடைசியில் உப்பு பார்த்துக்கலாம். தயிர் ஒரு லெமனை பிழிஞ்சு விட, 1/2 லெமனை இதுக்குள்ள அப்படி குடலை எடுக்கணும். இப்படிதான் எடுத்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி வச்ச இறால் சேர்க்குறேன். அரிசி வீட்டு அரிசி 1.5 உலக்கு எடுத்துருக்கேன். கறி சேர்த்துக்கிறேன். 1.5 உலக்கு அரிசிக்கு நான் 3 உலக்கு கம்மியாகவே எடுத்துக்கேன். ஏன்னா நம்ம புதினாலாம் அரைச்சி போட்டிருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் 3 உலக்குக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கேன். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருந்தோம், அதனால் பார்த்து போட்டுக்குவோம். பிரியாணி கிடைக்கும். அதுக்கிடையில் நம்ம அந்த ஆஃப் லெமன் என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே 2 வேர்த்து கொடுக்குது. அதுக்கு ஜூஸ் போட்டுருவோம். சக்கரை போட்டாச்சு. ஐஸ் வாட்டர் ஊற்றிடுவோம். அப்படியே தச்சு ஊற்றிடுவோம். ஜூஸ் ரெடி. வாவ், சூப்பராக ரெடியாக இருக்குது ப்ரான் பிரியாணி. ஒரு சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டு போறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.